பேசினாதான் ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணலாம். வந்தீங்க ஸ்கிரீன். இன்னும் ஓகே வாங்க சார். ஹாய், கடைசி கிளாஸ்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்க, சமாளி சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். அல் குர்ஆன் ஓதியத்திற்கான அடிப்படைகள்ல 3 விஷயங்கள் ஒரு விஷயம் பார்த்தேன். ராகம் என்றது. ராகத்தை பத்தி. ஆ. ராகத்துல பேசிக்கான விஷயம் உண்டு, நீட்டு தடவை பார்த்துப்பீங்க அப்படியா? ஓ சார். நீட்டுறதுக்கு என்ன சொல்லும் அரபுல? மத். மத்து. ஓகே. மத்தில இறுதி பகுதி வந்து வசனத்தில இறுதியில தொடர்பான நிப்பாற்று சம்பந்தமான மத்து தானே? ஓ. ஆ, அதை பத்தி சொல்லுங்க சுருக்கமா. நிபந்தனைகள் 3 பார்த்தேன். நிப்பாற்ற இடத்துல சுக்குன் செய்யப்பட்டிருக்கணும். அதுல 2வது வந்து அதுக்கு முன்னால வார எழுத்துக்கள் அல்லது அடையாளங்கள் மத்துடைய எழுத்துக்களா இருக்கணும். அதுக்கும் முன்னால் இருக்கிற எழுத்தை வந்து நாங்க 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு நீட்டி வந்துடுவோம். ஓகே. இப்ப நாங்க இன்றைக்கு பார்க்க போற தலைப்பு, குர்ஆன்ல இடையில தடுமாறாம, கன்ஃபியூஸ் ஆகாம ஃப்ளோ ட்ரெக்ல ஓதுறதுக்கான மெத்தட். எப்பெல்லாம் எங்களோட ஓதல் ஃப்ளோ ட்ரெக்ல வரும், எங்களோட ஓதல்ல இஷ்யூஸ் இருக்காது, தடுமாத்தம் இருக்காது, கன்ஃபியூஸ் இருக்காதுங்கிறத பார்க்க போறோம். ம். இதுல முதலாவது விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். எங்களோட ஓதல்ல 2 டூல்ஸ் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். ஏன்னா இப்ப நான் குர்ஆனை தானே ஓத போறோம். ஓத போற டைம்ல எங்களுக்கு திக்குதல் முக்குதல் முட்டுறதுலாம் வரப்படாது. நாங்க ஃப்ளோல ஓதணும். அப்பதான் எங்களோட ஓதலுக்கு மேல எங்களுக்கு விருப்பம் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். நாங்க எங்களோட உச்சரிப்புகளை, எங்களோட டோனை நாங்க டெவலப் பண்ணி கொண்டு முன்னேறி கொண்டு போகலாம். ஓகே. அப்ப அதுல முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும், எங்களோட ஓதல்ல ம், கொஞ்சம் நீ வாரேன். நீ வாரேன். அப்ப எங்களோட ஓதல்ல அஹ், ஓதல்ல திக்குறது முற்றுறது மோதாம ஓதனம் என்றால், முதலாவது எங்களுக்கு குர்ஆனை சரியான முறையில் பார்த்து ஓதுறதுக்கான அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உங்களோட முதலாவது பார்க்குறோம். குர்ஆனை நாங்கள் சரளமாக ஃப்ளோ ட்ரக்ல ஓதுறதுல எங்களுக்கு முக்கியமான 2 உறுப்புகள், மனித உறுப்புகள் தேவை. ஒன்று அதுல கண். நாங்கள் கண்ணால ஓதணும், கண்ணாலையும் நாங்கள் ஓதணும். 2வது தான் எங்களோட வாய். எப்ப எல்லாம் எங்கட கண் சரியான முறையில ஓதுறதுக்கு சப்போர்ட் பண்ணலையோ, அப்பையெல்லாம் எங்கட வாய் எதை பிழையாத்தான் ஓதும். நிறைய பேர் இது விளங்குறதில்ல. வாயால ஓதுறதுல பிழையா விட்ற பிழை பிழை பிழைன்னு செய்து போறோம். எங்கட வாய் இல்ல அரைவாசி காரணம், முக்காவாசிக்கு மேல காரணம் எங்கட கண்ணில் உள்ள பிரச்சனை. ஒரு வசனத்தை உதாரணத்துக்கு எடுத்தால், அந்த வசனத்துல எங்கட கண்ணும் எங்கட வாயும் தொழிற்படக்கூடிய ஃபங்க்ஷன் ஆகிற ப்ரொசஸ் ஆகிற ஸ்டைல் தான் இது. நீங்க பார்த்தா விளங்கும். ஒரு இடத்த கொஞ்சம் கண் முன்னுக்கு போக போக வாய் என்ன செய்யும், அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போய்கொண்டு இருக்கும். அப்போ கண் கொஞ்சம் முன்னுக்காக போகும், கொஞ்சம் பின்னுக்காலேயே ஃபாலோ பண்ணி கொண்டு வாய் மூவ் ஆகி கொண்டு இருக்கும். இந்த உதாரணத்தை பாருங்க. இப்போ இதுல நீங்க பார்த்தீங்கன்றால், ஈயாக்க நஸ்தஅபுது என்று கண்ணால நீங்க பார்க்க ஆரம்பிக்க கொள்ள பின்னாடி என்ன செய்யணும், ஈயாக்கைய எங்களோட வாய் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே போகணும். அப்படி இல்லை அப்படின்றால் நிறைய இஷ்யூஸ் வரும். அதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த தியையை நான் விளங்கிக்கொள்ளணும். அடிப்படையில கண்ணால நாங்க ஓதுற ஸ்பீடுக்கு தானே அது சரி ஸ்பீட் கூட. உதாரணத்துக்கு நீங்க வாய் அசைக்காம கண்ணால மட்டுமே நீங்க பார்த்து 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 கொண்டு ஓதி கொண்டு போனீங்க என்றால் ஒரு பக்கத்தை ஒரு நிமிஷத்துலயும் ஓதலாம் உங்களுக்கு. என்ன, நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்க்க தேவையில்லை, உச்சரிப்பு எப்படி வருதுன்னு பார்க்க தேவையில்லை, என்ன எங்க நடக்குதுன்னு பார்க்க தேவையில்லை. அடுத்து 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 லெட்டரை நீங்க பார்த்து கொண்டு போனா அது ஓதி கொண்டு போனதான் இது கண் பேய்த்துட்டு. ஏன்னா கண்ணுக்கு அப்படியான பவர் உண்டு. இன்னும் ஒரு டைம்ல நிறைய விஷயங்களை ரீட் பண்ணக்கூடிய பவர் கண்ணுக்கு இருக்குது. 2வது,
எங்கட வாய் தானே, எங்கட வாய் வந்து அந்த ஸ்பீடுக்கு ஒர்க் பண்ணாது. அதோட ஸ்பீட் வந்து லிமிட் தான். அந்த லிமிட்டை தாண்டிக்குது அப்படி என்றால் எங்களோட வாயோட ப்ரோசஸ் வந்து பிழை ஆயிடும். அதாவது எங்களுக்கு தெளிவு இல்லை, அமைக்கும் கிளியர் இல்லாம தான் நாங்க ஓத வேண்டி வரும். ம்ஹும். எனவே நாங்க இப்படியான டாபிக் கொண்டு கொண்டு வரோம். எங்களோட ஓதல் தடுமாற்றத்துக்கு போறதுக்கான, எங்களோட ஓதல்ல தடுமாற்றம் சரளமாக ஓத முடியாமல் போறதுக்கான ரீசன்ஸ் என்னங்கிறத நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இதான் முக்கியமான டாபிக். நான் உங்களுக்கு பேசின விஷயத்துல சம்மரி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர போற விஷயம். என்ன டாபிக்? எங்களோட ஓதல்ல ஃப்ளோவா ஓதுற அந்த ஓதல் இல்லாமல் போய் தடுமாற்றத்தோட இடையில முட்டி மோதி நிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புல ஓதல் வாரத்துக்கான காரணங்களை பார்க்க போறோம். முதலாவது, இரண்டும் ஒன்றையொன்று முந்துதல். இது முதலாவது விஷயம். என்ன அப்படின்றால், வளமையா எது முதலாவது போகணும்? எங்கட கண். கண். கண்ணை ஃபாலோ பண்ணி கொண்டு என்னது வரணும்? எங்கட வாய் போகணும். இது என்ன நடக்கும் என்றால், நீ கண்ணால பார்த்து கொண்டு வர நேரம் எங்கட மைண்ட் செட்டை திங்கிங்கோ அல்லது சடன்லியா நடக்கிற ஏதோ ஒரு இன்சிடென்டோ எங்கட பார்வைய பொருவான்ல இருந்து திருப்பி வேறொரு இடத்துக்கு கொண்டு போய்த்திரும். அப்ப எங்கட வாய் என்ன செய்யும்? அந்த இடத்துல நிக்க அதை போய் கொண்டிருக்கும். அப்ப வாய் போகுது, கண் எங்கட ஸ்பாட்ல இல்ல. அப்ப அந்த இடத்துல ஒட்டவாகவே எங்கட வாய் முந்தி கொண்டு போய்த்திட்டு அந்த இடத்துல முட்டி மோதி நாங்க பிரச்சனைய கொண்டு வருவோம். எனவே கண் முந்தினால் ஓகே, கண்ணு வேற எங்க கொள்ள வாய் முந்திச்சுது என்றால் எங்கட ஓதல் தடுமாற்றத்தோட வரும். இரண்டாவது, சரி, இரண்டுக்கும் இடையில இடைவெளி நிலுதல். என்ன அப்படின்றால், எது ரெண்டுக்கும் இடையில? கண்ணுக்கும் கண்ணால பாக்குறதுக்கு வாய்க்கும் இடையில. வாயால இதுக்கும் சரி, சரி. இதை பாருங்க ம். எப்படி என்றால், உதாரணத்துக்கு நான் சொன்னேன் கண்ணுக்கு ஸ்பீட் கூடன்னு சொல்லி. ம். கண்ணுக்குரிய தன்மை என்னன்னா கண்ட ஸ்பீட் கூட. வாய்க்குரிய தன்மை என்னென்றால் அவர் கண்ணோட எப்பயும் ஜோடியா தான் நிற்பாரு, தனியாக இருக்க மாட்டார். உதாரணத்துக்கு ஈயாக்க என்று நீங்க ஓத ஆரம்பிக்கிற டைம்லயே உங்களோட கண் நபுதுவை தாண்டி ஈயாக்கையை தாண்டி நஸ்தாயினுக்கு பெய்திட்டுது அப்படி என்றால் வாய் என்ன செய்யும்? வாய்க்கும் எந்த ஒரு ஸ்டைப்புமே தெரியாது. அது அந்த ரீடிங் பேட்டர்ன்ல வந்து அது சேவ் பண்ணாது. நபுது எப்படி உச்சரிக்கிறது, ஈயாக்க எப்படி உச்சரிக்கிறது, ஈயாக்கையா ஈயாக்குவா ஈயாக்கையா என்னன்னு ஒன்றும் தெரியாது. கண்ணு வாய் என்ன செய்யும்? அதுவும் நஸ்தாயின் இடத்துக்கு போயிடும். அப்ப அதுக்குள்ளால வர அவ்வளோ பிழைக்கும் காரணம் யாரு? எங்கட கண்ணால நாங்க கொடுத்த அந்த ஸ்பீட் தான். ஆகவே இரண்டுக்கும் இடையில ஈயாக்கன்னு நீங்க ஓதுற நேரத்துல கண் இருக்கணும் நாபுதுக்குள்ளதான். நாபுது ஓதுற டைம்ல ஈயாக்கன்றதை தான் கண் பார்த்து கொண்டு ரெடி ஆகி கொண்டு இருக்கணும். இந்த ஒரு ஃப்ளோ ட்ரெக் மாறி சென்றாலும் எங்களோட ஓதல்ல ஃப்ளோ ஸ்டைல் தடுமாற்றம் வரும். மூணாவது, மிக சிம்பிளான விஷயம், கண்ணால ஓதுற ஸ்பீடுக்கு எங்களோட வாயிட ஸ்பீட் போறது. நான் ஸ்டார்ட்டுக்கு சொன்ன விஷயம், கண்ணால ஓதுற அமைப்புல நாங்க வாயால ஓத ஆரம்பிச்சோம் என்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்திலிருந்து உச்சரிக்கப்பட வேண்டிய எழுத்துக்கள். சில போது உதடுகளால் உச்சரிக்கணும், சில போது பற்களால் உச்சரிக்கணும், சில போது நாக்கால உச்சரிக்கணும். இப்படி ஒவ்வொரு இடத்துல உச்சரிப்புகள் மாறி மாறி வரத்தால பெரிய பிரச்சனைய அது கொண்டு வரும். எனவே எங்களோட ஓதல் பிரச்சனைய போய்த்திரும். கடைசி, ரெண்டும் ஒரே இடத்துல சந்திச்சு கொள்றது. எது ரெண்டும்? கண்ணு. அதை எப்படி சொல்லுங்க பாப்போம், என்ன விளங்கின்னு பார்ப்போம். நீங்க ஈயாக்கன்னு ஓதுனா அந்த ஈயா கேவத்தான் உங்களோட கண்ணும் பார்க்குதென்றால் அடுத்த எழுத்து என்னன்னு தெரியுமா எங்களுக்கு? எழுத்து ம். தெரியாது. அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஒட்டோவாவே தடுமாறுவோம். இதுல சில பேர் நீங்க ஓதுல பார்த்துப்பீங்க, அவங்க ரிப்பீட் ஆகுவாங்க. எப்படி? ஈயா க க ந ந ந நஅபு 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 நஅபுது வ வ வ ஈய ஈய ஈயாக்க என்று சொல்லி தடுமாறுவாங்க. அந்த ரிப்பீட்டேஷன் ஆகி கொண்டு வர தடுமாற்ற ஓதலுக்கான பிரதான காரணம் எங்கட கண்ணுக்கு நாங்க டைமை கொடுத்து இல்ல, அல்லது கண்ணை நாங்க பழக்கி இல்ல, நாங்க ஓதுறத்தை விடவும் அதுக்கு முன்னால இருக்கிற அடுத்த எழுத்தை பார்த்து பழகிறது. இந்த நாலுல ஏதாவது ஒன்றுதான் எங்கட ஓதலை குழப்பக்கூடியது, தெளிவில்லாமல் ஆக்கக்கூடியது. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்றால், குர்ஆன்ல
உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேட்டர்ன் ஒன்றுகிறே அந்த பேட்டர்ன்ல நீங்க புதிய வசனங்கள் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த நாளிலையும் உங்களோட பிரச்சனை எந்த இடத்துல வருது, ஏன் உங்களோட ஓதல்ல பிரச்சனை உங்களுக்கு நிறைய தெரியும். இப்ப என்ன தெரியும், உங்களுக்கு தெரியும் விதமான விஷயங்கள் வசனத்துல இறுதியில எப்படி ஓதணும் என்று தெரியும், எங்கனைக்கு எங்கனைக்க எவ்வளவுக்கு நீட்டணும் என்று தெரியும், வசனம் ஒண்ட எப்படி திக்காம ஓதுறன்னு தெரியும். இது மூணு தான் குர்ஆன்ட வசனம் ஒண்ட ஓதுறதுக்கான பேசிக் நீட்ஸ் தேவை. இது தெரிஞ்சாதான் நீங்க வசனங்களாக ஓதையிலும் அங்கதான் உங்களோட உச்சரிப்புகளை பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளலும் பார்த்துக்கொள்ளலும். ரைட். ஓகே. ஆகவே நீங்க இதை கட்டாயம் கவனிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் எங்களோட சப்ஜெக்டுக்கு நாங்கள் போய் தருவோம், உருவாண்ட பகுதிக்கு வருவோம். இப்போ சொன்ன விஷயங்களை அவதானிச்சு உங்களோட பிள்ளை எதுல வரப்போகுது என்கிறதையும் கவனமா பார்த்துக்கணுமா. ம்.